திருச்சியில் அரசு உதவி பெறும் பள்ளி விடுதியில் உணவருந்திய 25க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையை பெற்றோர் முற்றுகையிட்டனர். மேலப்புத்தூர் பகுதியில் இயங்கும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி விடுதியில் உணவு சாப்பிட்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் ஒத்தக்கடை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனால் பதற்றம் அடைந்து மருத்துவமனையில் குவிந்த பெற்றோர்கள் உரிய தகவல் தெரிவிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியதோடு குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பினர். பழனி முருகன் கோவில் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைதான சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உடல்நலக் குறைவால் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.40 ஏக்கர் நிலம் போலி ஆவணங்கள் மூலமாக வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கை திண்டுக்கல் மாவட்ட சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் ஜஸ்டின் மணிகண்டன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முறைகேட்டிற்கு உதவி செய்ததாக கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த 7ஆம் தேதி உயிரிழந்தார். திருப்பத்தூரிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு செல்லும் அரசு பேருந்தில் நடத்துனர் பீடி புகைத்தபடி சென்றதன் வீடியோ வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் பணிமனையிலிருந்து புறப்பட்ட பேருந்தில் நடத்துனராக இருந்த ஜெயபிரகாஷ் ஓட்டுநர் இருக்கைக்கு இடதுபுறத்தில் அமர்ந்து கொண்டு பீடி புகைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பேருந்து பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி ஒன்றியத்தில் முறையான குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரவில்லை என கண்டித்து பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழங்குடியினர் வசிக்கும் துத்திக்காடு, சின்ன பாலாம்பாக்கம் பகுதிகளில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் விநியோகம் சீராக இல்லை என கூறி போராட்டம் நடத்திய மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் உதகை பெரிய பள்ளிவாசல் முன்பு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். எல்நினோ உள்ளிட்ட வானிலை காரணிகளால் வறட்சியின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மழை வேண்டி இந்த சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டு உருக்கமான பிரார்த்தனை செய்தனர். தர்மபுரியில் ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முயன்றபோது நிலை தடுமாறி தண்டவாளத்தில் விழுந்த சிறுவன் ரயில் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். பைசுஹள்ளியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் யாசிரியன் தனது தந்தை முனியப்பனுடன் உறவினரை வழியனுப்ப சென்றுள்ளனர். அப்போது ரயில் புறப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தந்தையும் மகனும் அவசரமாக கீழே இறங்க முயன்றபோது இந்த சோக விபத்து நிகழ்ந்துள்ளது. சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த தந்தையை அங்கிருந்தவர்கள் மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி அருகே நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் மனைவியை அடித்து கொலை செய்துவிட்டு கணவன் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். சின்ன திருப்பதி பாரதி நகரைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி மணிகண்டன் குடும்ப தகராறில் மனைவி ஸ்ரீதேவியின் கழுத்தை நெரித்தும் டைல்ஸ் கட்டரால் தலையில் தாக்கியும் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து தப்பியோடிய மணிகண்டன் விஷம் குடித்த நிலையில் அவரை மீட்ட காவல்துறையினர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து விசாரணை மேற்கொண்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் மன்னூரில் பேரூராட்சி ஊழியர்கள் வீடுகளுக்குள்ளேயே கொசு மருந்து அடித்ததால் மருந்தின் தாக்கம் தாங்க முடியாமல் 2 இறந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உப்புத்தோட்டம் பகுதியில் கொசு மருந்து அடிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே உடல்நிலை பாதிப்பில் இருந்த மோகன் மற்றும் ராணி ஆகியோர் மூச்சு திணறி இறந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சாக்கடைகளை தூர்வாறுதல், கொசு உற்பத்தியாக கூடிய பகுதிகளை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்ற நிலையில் சுற்று வட்டாரங்களில் மண்டி கிடக்கும் புதர்களை அகற்றாமல் கொசு மருந்து அடிப்பதால் எந்த பயனும் இல்லை என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் அருகே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக சென்ற பள்ளி ஆசிரியை மீது குடிபோதையில் தாக்குதல் நடத்தியவரை போலீசார் கைது செய்தனர். நாடுகண்டனூர் ஆரம்ப பள்ளி ஆசிரியை ஜெயலட்சுமி என்பவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக பாடியூர் அருகே உள்ள லட்சுமணப்பட்டி பாலமுருகன் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு மதுபோதையில் இருந்த அவர் ஆசிரியை ஜெயலட்சுமியை தாக்கி அவரிடமிருந்த செல்போனை பறித்துள்ளார். இதனால் காயமடைந்த ஆசிரியை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.